அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதே நம்முடைய பலன். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா வாயை திறந்து கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அல்லேலூயா துதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். எல்லா கவலைகளையும் மறந்து எதையும் நினைக்காமல் எதை குறித்தும் கலங்காதீங்க. ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாயை திறந்து நல்ல துதிங்க, அது போதும். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே. அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. நம்மத்திலே ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடணும்னா நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது ஆவியை நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுவார்? அசைவாடுவார். அசைவாடும்பொழுது தான் நம்ம நல்லா துதிக்க முடியும். நல்ல வாயை திறந்து ஆராதித்து அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட அவரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. When the spirit of the Lord moves in my heart, I will praise like David praised. அப்போ அந்த ஆவியை நமக்குள்ளே அசைவாடணும்னா நம்ம விட்டு கொடுத்தாதான். நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே அவர் நம்ம ஏவ துவங்குவார். நம்மை ஆராதிக்க தொடங்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோம் அந்த பாடலை கூட. When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David praised. கரங்களை தட்டி பாடுவோம். When the Spirit of the Lord moves in my heart, I will praise like David praised. I will praise, I will praise, I will praise like David praised. I will praise, I will praise, I will praise like David praised. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang.
of the Lord moves in my heart, I will clap like David clapped. When the Spirit of the Lord moves in my heart, I will clap like David clapped. I will clap. ஹல்லேலூயா. துதிப்போம் துதிப்போம். பாருங்க இவ்வளோ பெரிய ராஜா தாவீது ராஜா. அலுவல்கள் இருக்கும் அவருக்கு ராஜாங்கத்தில். அந்த தேவ சமூகத்துக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பற்றி அவர் கொண்டு வருகிறார், தேசத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஒரு ராஜான்ற நிலையை மறந்து அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக, தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அவர் ஆடி பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஒரு சாதாரண மனிதனை போல அவர் ஆடிக்கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவே ஆடி துதித்து ஆடுவார் என்றால் அதனால தான் சில பாட்டு வரிகளில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதை போல் துதிப்பேன். அது நம்ம கூட பிரசனத்துக்கு முன்பாக வந்துட்டோம்னு சொன்னால் நம்மை நாமே மறந்துடணும். நம்மை விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் நம்ம இயக்குவதற்கு நம்மை விட்டு கொடுக்கணும்.
ஆவியானவர் நம்மை ஆளுகை நம்ம விட்டு கொடுக்கணும். கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போகும்பொழுது தான் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக ஆவியானவர் உங்களை நீச்சல் ஆழத்தில் கொண்டு போவார். தேவ பிரசன்னத்தை உணரணும். கண்களை மூடும்பொழுது தான் அந்த பிரசன்னத்தை இங்கே உணர முடியும். ஆவியானவர் அப்பொழுதுதான் உங்களை கொண்டு உங்கள் ஆவியை ஏவிய தூங்குவார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அவர் உற்சாகம் உள்ளவராய் உங்களை கொண்டு ஈடுபடுத்த செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மத்தியில் தேவ ஆவியினர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடம் வளாகம் முழுவதும் இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரும் உங்கள் வாய்களை சும்மா இராதபடிக்கு இந்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியாக வாயை திறந்து நாம் ஆராதிப்போம். தாவீது ராஜாவை போல நம் வாயை திறந்து உடலையும் கூட அசைத்து அவருக்கு முன்பாக ஆடி பாடி துதிப்பதில் தவறே கிடையாது. ராஜாவே ஆடி பாடி துதித்து கொண்டு வரும்பொழுது அல்லேலூயா, நாம் இயேசு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசிய சர்ச்சில் ஜாய்ஸ் ஆண்டி சொல்லுவாங்க, நம்ம பாவம் செய்கிறதுக்கு தான் வெட்கப்படணும். ஆண்டவருக்கு முன்னால் ஆடி பாடி துதிக்கிறதுக்கோ ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கோ நம்ம வெட்கப்படவே கூடாது. கைகளை தட்டுறதுக்கும் நம்ம ஆண்டவருக்கு முன்னால் ஆடி பாடுறதுக்கும் வெட்கப்படக்கூடாது. பாவம் செய்கிறதுக்கு தான் நம்ம வெட்கப்படணும்னு எங்களுக்கு சொல்லுவாங்க சண்டே ஸ்கூலில் இருக்கும்பொழுது. அதுபோல் உங்களை அப்படின்னா துதித்து ஆடி பாடி மகிமைப்படுத்தினாங்க. அவங்க வந்த பாதையில் தான் நாமும் கடந்து வருகிறோம். அதனால் வாயை திறந்து நல்ல ஆண்டருக்கு முன்னால், ஆண்டு சமூகத்து முன்னால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்தி வாயை திறந்து அந்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். பாடுவோம். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். வாரும் தூய ஆவியே வாங்கப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா தான் எங்களுடைய எல்லா ஒவ்வொரு அவயவங்களும் கட்ட முடியும். எங்கள் இடிந்து கிடக்கிற வீட்டை கட்ட முடியும், எங்கள் பிள்ளைகளை கட்ட முடியும். அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்குள்ள எங்களுடைய காரியங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் சீர்படுத்த முடியும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. முழுமையாக ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நல்ல வாயை திறந்து அந்த தாவீது ராஜாவை போல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாடுவோம். அவரை அழைப்போம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை உணர்ந்து அல்லேலூயா, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமென். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர்
வாரும் ஆவியே அங்கப்பா. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. Shabarabaraba. Shababababababa. Shakubaraba. Oh, shababababababa. Shakabarakarabaraba. Oh, shababababababa. Shabaralabaribarabarabaraba. Shakabara karabara baraba. Shabura bara bara baraba. Shakura la kura la bura la bari baraba. Shababa baba. Rika baba. Rima mama rika mama. Shaka mara karama karabaraba. Shabura baraba karaba. Shakubara kura la bura la bariba. Shabura la buri bara la bariba. Hallelujah, hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்க. அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பெந்தகோஸ்தே நாளில் வந்தபொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசியாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியிலே நிரப்பப்படுகிற அனுபவம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்தும். அந்த அபிஷேகம் தான் உங்களை போதிக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு பெலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீ பெலன் அடைந்து ஹல்லேலூயா ரீகாரா லாபாரா லாபா ரீபா ராபா ஓ ஷாபா ராபா காரா பாரா பாராபா ஓ ஷபு கபா ரபா காரா லாபாரா லாபா ரீபா ஷபுரா லாபா ரீபா ராலாபா ரீபா ராலாபா. ஹல்லேலூயா. நீங்கள் பெலன் அடைந்து ஹல்லேலூயா ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு பெலன் வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்றால்
அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் வேண்டும். ஆவி ஆத்தும சரீரத்தில் பலன் இருந்தால்தான் நாம் எதையும் செய்ய முடியும். பலவீனமாக இருக்கிறீங்களக்கா, உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும் என்றால் அந்த ஆவியுடைய பலன் வேண்டும். மருத்துவர்களாலே கைவிடப்படுகிற சூழ்நிலையில் ஆவியுடைய பலன் இருந்தால்தான் நீங்கள் ஓடவே முடியும். சரீரத்தில் பலன் வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள ஆவியானுடைய பலன் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆவியிலே உற்சாகம் வேண்டும் என்றால் அவருடைய பலன் வேண்டும். உற்சாகமாக நீங்கள் இருக்கும்போது தான் ஆவியிலே துதிக்க முடியும். ஆவியிலே சோர்ந்து போனால் உங்களால் துதிக்க முடியாது. அப்போ ஆவி உற்சாகம் உள்ள ஆவி உங்களை இயக்கணும். அதனால தாவீது ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு உற்சாகம் உள்ள ஆவியை தாரும். உற்சாகத்தோடு உம்மை துதிக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய உற்சாகம் வேணும்னா பலன் வேணும். நீங்கள் நல்ல வாயை திறந்து துதிக்கும் போது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் நீங்கள் சாட்சியாக நிற்க முடியும். அப்போது ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் அவருடைய பலன் இல்லாமல் நம்ம ஓடவே முடியாதுங்க. வாழ்க்கையில் எல்லாமே சொல்ல போனால் பரிபூர்ணமாக அவர்கிட்ட தான் இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பலன், எல்லா தேவைகளும் யாரிடத்தில் இருக்குது? இந்த ஆவியானவர் மாத்திரம்தான். அவர் வந்தாதான். அதனால் தான் இயேசுவானவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். அவர் வந்து உங்களை நடத்துவார். உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களை ஆதரிக்கும்படியாக, உங்களை கம்ஃபர்ட் பண்ணும்படியாக, உங்களுக்கு ஆறுதலாக நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். யார் யாரெல்லாம் அபிஷேகம் இல்லையோ, அந்த ஆவியின் அச்சாரம் இல்லையோ, நீங்கள் நல்ல வாயை திறந்து துதிக்கும்போது தான் அந்நிய மொழி பாஷையின் அடையாளத்தோடு கூட நீங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு அவசியம் அந்நிய மொழி பாஷையோடு கூடிய அந்த ஆவியானுடைய அடையாளம், அந்த அச்சாரம், அந்த முத்திரை இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கே போக முடியும். அந்த அச்சாரத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் அந்த இயேசுவானவரே சொல்லுகிறார், நான் மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில். இன்றைக்கி ஆவியானோட அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. அதை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மீண்டுமாக கூட ஒரு பாடலை பாடுவோம். அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியாக கூட. ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆவியானவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீங்களே, நாங்கள் இருக்கிற இந்த சபையில் இப்போ இறங்கி வாங்க, எங்கள் மேலே இறங்கி வாங்க ஆவியானவரே. என்னை நிரப்பும்படியாக இந்த என் மீது இறங்கி வாங்க ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவரை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம பாடலை பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, இந்த நாளில் வாங்கப்பா, அழைப்போம் ஆவியானவரை, வரவேற்போம். அல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. ஆறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுவரே. ஆறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியினால் நிரப்பப்படணுங்க, நிரப்பப்படணும். உங்களுக்கு முன்னால் நிற்கிற சத்துருவை நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை துரத்தணும்னா இந்த ஆவியால் நிரப்பப்பட்டால் அதை நீங்கள் துரத்த முடியும். உங்களை அலை கழிக்கிற சத்துருவை துரத்தணும்னா ஆவியால் நிரப்பப்பட்டால் தான் துரத்த முடியும். நீங்கள் எல்லாம் போகிற ஸ்தலத்தில் வருகிற ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் உங்கள் தலை நிமிரணும்னா இந்த ஆவியானவர் நிரப்பப்பட்டால் தான், ஆவியானுடைய பலத்தினால் தான் ஜெயிக்க முடியும். பாருங்க, கிதியோன் மீதியானருக்கு விரோதமாக போகும்பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அவருக்கு எதிராக வந்த சத்ரு மீதியான் துரத்தும்படியாக நிரப்பப்பட்டார். எப்தா அவருக்கு விரோதமாக வந்த அம்மோனியர் துரத்தும்படியாக ஆவியானவர் நிரப்பப்பட்டார். சிம்சோன் ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை துரத்தினார். ஆவியானவர் நிரப்பப்பட்டார். உங்களுக்கு முன்னால் நிற்கிற சத்துருவை நீங்கள் துரத்தணும்னா இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாதான் துரத்த முடியும். பலவீனன்ற சத்துருவை துரத்தணும்னா உங்களுக்கு முன்னால் அலை கழிக்கிற தூக்கம் வராதபடிக்கு, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு, பிள்ளைகளை வீட்டை விட்டு துரத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயித்து முன்னேறி வரணும்னா ஆவியானவருடைய பலன் வேணும். ஆவியானவர் நிரப்பப்படணும். செருபாபேலுக்கு சொல்லுகிறால், பெரிய பர்வதம் நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம். சபையை கட்டுவதற்கு மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அவன் கைகளே இந்த சபைக்கு அஸ்திபாரத்தை போடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம், பெரிய பர்வதம், அலைகட்டுகிற பர்வதம், துரத்துகிற பர்வதம், பலவீனப்படுத்துகிற பர்வதம், பயமுறுத்துகிற பர்வதம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக சம பூமி ஆகும். இதை ஆவியானுடைய வாய் சொல்லிட்டு, பலத்தினாலும் அல்ல, உங்களால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலே இந்த காரியம் ஆகும். எது முடியாது 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 என்று சொல்லப்படுகிறதோ எல்லாம் உங்களை கொண்டே தேவ ஆவியானவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கைகளே உங்கள் குடும்பத்தை கட்டும், உங்கள் கைகளே இந்த சபையை கட்டும், உங்கள் கைகளே இந்த சபைக்கு அஸ்திபாரம் போடும், உங்கள் கைகளே உங்கள் பிள்ளைகளை கட்டும். அதை ஆவியானவர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ரிபாரபா கரலபா ரலபா ரிபா ரலபா ரிபா ஷபா கபரபா கரலபா ரலபா ரிபா ரலபா ரிபா ஷபு ரலபா ரிபா ரலபா ரிபா ரலபா ரிபா ஷபு கபரபா கரபா கரலபா ரலபா ரிபா ரலபா ரிபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும், ஆகும், ஆகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஆவியானவர் இருந்தால் தான் நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்க முடியும். ஆவியோட அபிஷேகம் வேண்டும், ஆவியோட வல்லமை வேண்டும், ஆவியோட பெலன் வேண்டும். நமக்கு அவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களை ஆவியானவர் ஊழிய பாதையிலே பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட இந்த ஆவி அபிஷேகம் வல்லமை வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படணும். அதுக்கு ஆவியானவர் நிரப்பப்படுகிற அனுபவம் வேண்டும், நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை அழைத்து அந்நிய மொழி பாஷையை பேசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுந்து போய் பாருங்க. உங்களை தேடி எல்லாம் ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
அவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்யும்படியாக, உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நீங்கள் ராஜாக்களாக, நீங்கள் ஆசாரியர்களாக, நீங்கள் ராஜாத்திகளாக விளங்கும்படியாக ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம், இந்த பாடலை கூட பாடுவோம். இந்த நாளிலே அவருடைய வல்லமை வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த நாளில் வல்லமையை வாஞ்சிக்கிறீங்களோ கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடும்பொழுது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாடுவோம் இந்த பாடலை. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. பாடுவோம், இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அல்லேலூயா. எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை, இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை, இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. ஆமென், ஆமென். தேசத்தை உமக்காக ஷபர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் ஷபர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஷபர் அலபர் 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 இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர். ஷபா பாபா ஹிகா பாபா பாபா ஷபர் அபர தர வக்கர வர பாபா. ஓ ஷபா பா ஹிகா பாபா ஷபா ஹிகா மாமா ஹிகா ரபா தர. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. பாடுவோம், கரங்களை தட்டி பாடலாம், கரங்களை தட்டி பாடுவோம். அபிஷேகம் தாருங்கப்பா, அபிஷேகம் தாங்கப்பா எங்களுக்கு. அல்லேலூயா. ஷபர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர். ஷபர் அலபர் இவர் அலபர் இவர். ஷபர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர் இவர் அலபர். ஆமாப்பா, இந்த நாள்ல சொல்லுங்கப்பா. அப்பா துதிக்கணும்ப்பா, இந்த நாள்லப்பா, இந்த நாள்ல கொண்டு சொல்லுங்கப்பா எங்களை. ஊற்றுங்கப்பா, 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 இந்த நாள் வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, எங்க சபை மேல ஊற்றுங்கப்பா.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. 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 Shabarala bari barala bari barala bari bara. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி அவியானவரே உமக்கு நன்றியப்பா, அவியானவரே உமக்கு நன்றியப்பா. எங்கள் பாத்திரங்களை நிரப்பினீரப்பா. அவன் உலர்ந்த எலும்புகளைப் போல இருந்த அவியானவரே ஒன்று நம்ம எல்லாம் இருக்கிற எங்களுக்கு கூட இந்த நாளை நிரப்பினீங்களப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றிப்பா. உம்முடைய பலத்தினாலே நாங்கள் ஓட, உம்முடைய பலத்தினால் நாங்கள் ஜெயிக்க, உம்முடைய பலத்தினாலே நாங்கள் சத்துருவையும் ஆண்டவரே சகல பிசாசுகளின் கிரியைகளையும் அழித்து போடும்படியான வல்லமையை இந்த நாளிலே எங்கள் மீது ஊற்றி உமக்கு நன்றி ஆவியானவரை கரத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.